மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்புகள் மாறி மாறி ஏட்டிக்கு போட்டியாக கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய இந்த சூழலில் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கூட்டாக இணைந்து தாக்குதலை ஆரம்பித்தன. அந்த தாக்குதல் என்பது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்படியான நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சமாதான பேச்சுவார்த்தையினூடாக இதுவரையிலும் எந்தவித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. இப்படியான நிலையில் மீண்டும் அந்த போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட போது 5 முக்கியமான நிபந்தனைகளை ஈரான் தரப்பு அமெரிக்கா தரப்புக்கு வெளியிட்டிருந்தது. அதிலே மிக முக்கியமான ஒன்று, இதுவரையிலும் இந்த போர் காரணமாக ஈரான் தரப்பு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாக காணப்பட்டது. தற்போது அமெரிக்கா 5 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதிலே இதுவரையிலும் இந்த போர் காரணமாக ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு எவ்வித இழப்பீடுகளும் வழங்கப்பட மாட்டாது என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பாக மிக நீண்ட காலமாக விவாதம் ஏற்பட்டு வருகிறது. அந்த யுரேனியத்தை வைத்திருப்பதற்கான அதிகாரம் தம்மிடம் இருக்க வேண்டும் என்று ஈரான் தரப்பு ஏற்கனவே நிபந்தனை விதித்திருந்தது. ஆனால் அமெரிக்கா தற்போது கூறியிருக்கிறது, செறிவூட்டப்பட்ட 400 கிலோ யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஈரான் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்திருக்கிறது. அதே போன்று இந்த அணுசக்தி நிலையங்கள் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சையான விடயத்தை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களில் ஒன்றை மாத்திரமே இயங்குவதற்கு அனுமதிக்க முடியும் எனவும் ஏனையவற்றை மூடிவிட வேண்டும் எனவும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இதுவும் கூட ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றது லெபனான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஈரான் தரப்பு அமெரிக்காவுக்கு நிபந்தனை விதித்திருந்தது. ஆனால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் வெற்றி தோல்வியிலேயே அந்த நாடுகளுக்கு இடையிலான, அதாவது லெபனான் உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நிலைமை முடிவுக்கு கொண்டு வருவது தங்கி இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஈரானுடைய சொத்துக்கள் பல்வேறு நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை விடுவிக்க வேண்டும் என ஏற்கனவே நிபந்தனை விதித்திருந்தது ஈரான். தற்போது அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 5 நிபந்தனைகளில் இதுவும் ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது. அதாவது சர்வதேச ரீதியில் பல்வேறு வங்கிகளில் இருக்கக்கூடிய ஈரானின் சொத்துக்களில் 25% கூட விடுவிக்க முடியாது என அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. எனவே ஏற்கனவே ஈரான் தரப்பு விதித்திருந்த இந்த 5 நிபந்தனைகளுக்கும் எதிரான ஒரு நிபந்தனையையே இப்போது அமெரிக்கா விடுத்திருக்கிறது. இதனால் மீண்டும் முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் துபாய் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் 3 ஆளில்லா விமானங்கள் மூலம், அதாவது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே 2 ஆளில்லா விமானங்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலமாக தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் 1 வீழ்ந்து வெடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இந்த 2 நாடுகள் மீதும் நேற்றைய தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் மீண்டும் இந்த போர் வெடிக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல் காரணமாக ஏற்கனவே உலக நாடுகளில் பாரிய சவால்கள் ஏற்பட்டன. குறிப்பாக இந்த எரிபொருள் விலையேற்றம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டமை. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக மேற்கொள்ளப்பட்ட சரக்கு கப்பல்களின் போக்குவரத்தில் ஏற்பட்ட தடை காரணமாகவே உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தது. எனவே அதனை விடுவிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இப்படியான நிலையில்தான் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இந்த இருதரப்புக்கும் இடையில் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டது. அந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கக்கூடிய நிலையில்தான் நேற்றைய தினத்தில் சவுதி அரேபியா மற்றும் துபாய் ஆகிய பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவும் மிக முக்கியமான இந்த 5 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அமெரிக்காவின் தன்னிச்சையான ஒருதலை பட்சமான முடிவாக இருக்கின்றது. அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய 5 நிபந்தனைகளை
அமெரிக்க தரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்களும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவோம் என ஈரான் தரப்பும் தெரிவித்திருக்கிறது. இப்படியான நிலையில் மீண்டும் போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த போர் மீண்டும் ஏற்படுமா அல்லது தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுபோன்ற மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.